இப்ப நீங்க எப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அது கூட்டத்துல எல்லாம் தள்ளிவிட்டு அந்த கூட்டம் இருக்கனால முடியல. எல்லாரும் கத்துனாங்க, இப்படி நவுருங்க நவுருங்க கத்தி. தண்ணி வர இல்லையா, தண்ணி ஏன் கத்துனாங்க? மூச்சு விட முடியல, சுத்தமா மூச்சு விட முடியல. நாங்களே எல்லாரும் மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் பாதி பேரும் மயக்கம் போட்டாங்க. அப்புறம் தண்ணி கிட்ட தண்ணி யாருமே குடுக்கல. அப்புறம் போய் பக்கத்து வீட்டு. இது வந்து எப்போ விஜய் பேசிட்டு போன அப்புறமா இல்ல விஜய் வரும்போதே? அது தெரியல. ஆனா விஜய் பேசுறத நாங்க கேட்கல. அதுக்கு முன்னாடி நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்க? அதுக்கு முன்னாடி நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். ஏற்கனவே அவர் வண்டி வர அளவுக்கு வழி இல்ல? வண்டி வரதுக்கு வழி இல்ல. ரோடு ஃபுல்லாவே மக்கள் தான். ரோடு ஆமா ஃபுல்லாவே மக்கள் இருந்தாங்க. அப்புறம் தள்ளி விட்டது மக்கள் ஒதுங்குறாங்க சைடுல. ஒதுங்குறப்ப அப்படியே கூட்டல நெரிசல் ஆயிடுச்சு. விஜய் பேசும்போது யாரனா வந்து அசம்பாவிதத்தில் ஈடுபட்டாங்க, வெளியே இருந்து ஆட்கள் வந்தாங்க, கள்ள தூக்கி அடிச்சாங்க, இந்த மாதிரி எதனா கத்தி வச்சிருந்தாங்க, அப்படி எதனா அசம்பாவிதங்கள் நடந்தா சொன்னாங்க? அந்த ஸ்பாட்ல யார் யார் இருந்தாங்களோ அவங்க சொல்றதுதான் இது பண்ண முடியும். அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்பாட்ல இருந்தவங்க கூட்ட நெரிசல்ல தான் ஏதாச்சு, மேல பந்தல்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாங்க. பந்தல்ல உடஞ்சு கிடக்குது, அங்க ஃபைனான்ஸ் ஒண்ணு இருந்துச்சு, அந்த ஃபைனான்ஸ்குள்ள எல்லாம் பூந்ததா சொல்றாங்க. வட்டி கடை அதுக்குள்ள எல்லாம் பூந்தாங்க. மாடியில எல்லாம் பிரஸ் பீப்புள்ஸுக்கு அலோவ் பண்ண இடத்துலயும் அவங்களுக்கு மீறி அங்கேயும் போய் அந்த பந்தல் மேலையெல்லாம் ஏறி இருக்கு. நீங்க விஜய் பாக்குறதுக்காக போனீங்க ஆசையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் விஜய் கட்சிக்காரங்க இல்ல யாருன்னா எதனா உங்களை வந்து பாத்தாங்களா? விஜய் கட்சி யாருமே பாத்தல. யார் வந்து பார்த்தா? செந்தில் பாலாஜி இவங்க வந்திருந்தாங்க.